எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் மெய்வேல், PSG ஹாஸ்பிட்டல்ஸ் நியூக்ளியர் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன். இன்றைக்கி நியூக்ளியர் மெடிசன்னா என்ன, நியூக்ளியர் மெடிசன் ஸ்கேன்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், நியூக்ளியர் மெடிசன் அப்படின்னா என்ன சார்? இப்போ ரேடியாலஜி ரெகுலராக இருக்க ரேடியாலஜிக்கும் நியூக்ளியர் மெடிசனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஓகே, நியூக்ளியர் மெடிசன் அப்படிங்கிறது ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெடிசன். அதை பேஷண்ட்டோட உடம்புல செலுத்தி பேஷண்ட்டோடைய நோயை கண்டறிகிறது. ஸோ இது ரேடியாலஜியிலேருந்து எப்படி வேறுபடுது அப்படின்னா, ரேடியாலஜியில் மெஷின்லேருந்து ரேடியேஷன் வரும், அது பேஷண்ட்டோட உடம்புல பாஸ் ஆகி ஒரு ஸ்கேன் அப்படி ஃபார்ம் ஆகுது, நம்ம ஒரு ஸ்கேனை எடுக்கிறோம். நியூக்ளியர் மெடிசனில் பேஷண்ட்டுக்கு நரம்பு, அதாவது ரத்த நாளங்கள் ஐவி லைன் மூலமாகவோ இல்லை ஓரலாகவோ ஒரு ரேடியாக்டிவ் மெடிசனை கொடுத்து ஒரு பர்டிகுலர் டிசீஸ் ப்ராசஸ் நம்ம ஸ்கேன் பண்ண முடியும். நியூக்ளியர் மெடிசன் அப்படிங்கிறது சேஃபா சார்? இப்போ நியூக்ளியர் மெடிசனில் நமக்கு நிறைய ரேடியேஷன் எக்ஸ்போஷர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை? அது பெயின்ஃபுல்லாக இருக்குமா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கேன்ஸ்லாம்? டெஃபினட்டாக பெயின்ஃபுல்லாக இருக்காது. நியூக்ளியர் மெடிசன் ஸ்கேன்ஸ் எல்லாத்துக்குமே சேஃபான ப்ரொசீஜர். நியூக்ளியர் மெடிசன் ஸ்கேன்ஸில் என்னென்னா, பெரும்பாலான ஸ்கேன்ஸில் ஐவி லைன் ஃபிக்ஸ் பண்ண வேண்டி வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேஷண்ட்க்கு ட்ரிப்ஸ் இருக்கிறதுக்கு, குளுக்கோஸ் அந்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்கறதுக்கு, ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறதுக்கு ஒரு ஐவி லைன் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க கையில். ஸோ அதே மாதிரி ஒரு ஐவி லைன் ஃபிக்ஸ் பண்ணுவோம், அதில் ஒரு மருந்து கொடுப்போம். ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நீங்கள் சிடி ஸ்கேன் பண்ணும்போதும் பெரும்பாலான பேஷண்ட்ஸ்க்கு அந்த ஐவி லைன் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க கான்ட்ராஸ்ட் மெட்டீரியல் இன்ஜெக்ட் பண்ணுறதுக்காக. அந்த மாதிரி ஒரு மெடிசன் இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கான ஐவி லைன் ஃபிக்ஸ் பண்ணுறதை தவிர வேறு பெயின்ஃபுல் ப்ரொசீஜர் இதில் எதுவும் கிடையாது. இப்போ நியூக்ளியர் மெடிசன் அப்படிங்கிறது கேன்சரை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோமா சார்? நியூக்ளியர் மெடிசனில் நம்ம எடுக்கக்கூடிய காமனான ஸ்கேன்ஸ்? நியூக்ளியர் மெடிசன் பெரும்பாலும் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு தான் பயன்படுத்துகிறோம். முக்கியமாக பெட் ஸ்கேன், பாசிட்ரான் எமிஷன் டோமோகிராஃபிங்கிறது. ஆனால் நியூக்ளியர் மெடிசன் கேன்சர் அல்லாத நோய்கள், நான் கேன்சர் டிசீசஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. காமனாக சொல்லணும்னா, ரீனல் ப்ராப்ளம்ஸ், குழந்தைங்களுக்கு ஹைட்ரோனெஃப்ரோசிஸ், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் அதனால் கிட்னியில் என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும், அதே மாதிரி ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும், இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக் வருது, அவங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணணும், அதுக்கு முன்னாடி அந்த பேஷண்ட்டோட ஹார்ட் மசில் மயோகார்டியம்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு எந்த அளவுக்கு பிளட் சப்ளை இருக்குது, இல்லை எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு, ஸோ நம்ம பண்ண போகிற ஸ்டென்ட்னாலேயோ இல்லை பைபாஸ் சர்ஜரினாலேயோ என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கும் நியூக்ளியர் மெடிசன் ஸ்கேன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பெட் அண்ட் ஸ்பெக்ட், இந்த ரெண்டு ஸ்கேன்ஸ்க்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ்? ஸோ பெட் ஸ்பெக்ட் அப்படிங்கிறது 2 டிஃப்ரெண்ட் மொடாலிட்டிஸ். எப்படி ஒரு சிடி எம்ஆர்ஐ இல்லை ஒரு அல்ட்ராசவுண்ட் எக்ஸ்ரே சொல்கிறோமோ, அந்த மாதிரி நியூக்ளியர் மெடிசன் டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர்ஸில் ஸ்பெக்ட் அண்ட் பெட் ஆர் 2 டிஃப்ரெண்ட் மொடாலிட்டிஸ். ரெண்டும் வேறு வேறு மெஷின்ஸில் பண்ணுவோம். ஸோ காமனாக சொல்லணும்னா, பெட் ஸ்கேனில் வி டூ மோஸ்ட்லி ஹோல் பாடி ஸ்கேன்ஸ். இது மோஸ்ட்டாக கேன்சர் பேஷண்ட்ஸ்க்காக பண்ணுறது. ஆனால் ஸ்பெக்டில் நம்ம ஆர்கன் பேஸ்டு ஸ்கேன்ஸ் தான் பெரும்பாலும் பண்ணுவோம். ஸ்பெக்ட்லேயும் நமக்கு ஹோல் பாடி ஸ்கேன்ஸ் இருக்குது. ஆர்கன் பேஸ்டு ஸ்கேன்ஸ் இப்போ கிட்னி, ஹார்ட், பிரெயின், லிவர், இல்லை ஜிஐடி, இல்லை ஸ்டமக், இந்த மாதிரி ஸ்கேன்ஸ் ஸ்பெக்டில் பண்ணுவோம். யாருக்கெல்லாம் நியூக்ளியர் மெடிசன் ஸ்கேன் தேவைப்படும் சார்? எப்போ நம்ம நியூக்ளியர் மெடிசன் அப்படிங்கிற அந்த ஸ்கேன்ஸ்குள்ளே போவோம்? ஸோ இப்போ நியூக்ளியர் மெடிசன் ஸ்கேன்ஸ் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த ரேடியாலஜி ஸ்கேன்ஸ் ஃபர்ஸ்ட் லைன் இமேஜிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் லைன் இமேஜிங் அப்படின்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு நோயை கண்டு அறியறதுக்காகவும் இல்லை அதோடைய ஃபஸ்ட்டு என்னதான் ஸ்டேட்டஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸ்ரே, அல்ட்ராசவுண்ட், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தோன்னே ஒரு வயிறு வலி அப்படின்னாலே ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணுவோம். இல்லை ஒரு செஸ்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு எக்ஸ்ரே எடுப்பாங்க. வேறு நியூக்ளியர் மெடிசன் எப்படின்னா, அந்த மாதிரி இனிஷியல் இமேஜிங்லாம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த லெவல் ஆஃப் டயக்னோசிஸ்க்கு இல்லை அதுக்கடுத்து ஃபர்தர் கேரக்டரைசேஷன் சொல்லுவோம். இப்போ அதில் ஒரு கண்டுபிடிக்கிறோம், அது இதுதானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, இல்லை இன்னும் ஃபர்தராக எவாலுவேட் பண்ணுறதுக்கு, அதுக்காக தான் நியூக்ளியர் மெடிசன் ப்ரொசீஜர் யூஸ் ஆகுது. இன்னொன்று என்னென்னா, நியூக்ளியர் மெடிசன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷனல் ஸ்கேன்ஸ். ரேடியாலஜியில் வி கெட் ஸ்ட்ரக்சரல் இன்ஃபர்மேஷன். ஒரு ஆர்கனோடைய ஷேப், அதோடைய ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் வச்சு தான் ரேடியாலஜியில், அதாவது சிடி ஸ்கேன்லையோ அல்ட்ராசவுண்ட்லையோ நம்ம எக்ஸ்ரேலையோ இது நார்மல், இது அப்நார்மல், அதனால் இந்த டிசீஸ் அப்படி சொல்லுவோம். நியூக்ளியர் மெடிசனில் என்னென்னா, ஒரு ஆர்கனோட ஃபங்க்ஷன், அதை வச்சு நம்ம டிசீஸ் இருக்கா இல்லையா, இந்த ஆர்கனோட ஃபங்க்ஷன் இவ்வளோ அஃபெக்ட் ஆகிருக்கு, இந்த டிசீஸ்னால இது இவ்வளோ அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரேடியாலஜி ப்ரொசீஜர்ஸ். சரி, இப்போ நியூக்ளியர் மெடிசன் அந்த ஸ்கேன்ஸ் அப்படின்னு வரும்போது அதில் நமக்கு ரேடியேஷன் இருக்குது. அப்போ அந்த ரேடியேஷன், அந்த ஸ்கேன்ஸை நம்ம எவ்வளோ ரெகுலர் இன்டர்வல்ஸில் எடுத்துக்கணும்? அது ரெகுலர் இன்டர்வல்ஸில் எடுக்கிறதுனால அந்த ரேடியேஷன் மூலியமாகவே நமக்கு நம்ம உடம்புல பாதிப்புகள் ஏற்படும் சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்? ஓகே, இது ஒரு நல்ல கொஸ்டின். ஏன்னா இப்போ ரேடியேஷனுங்கிறது மோஸ்ட் ஆஃப் த ப்ரொசீஜர்ஸில் இருக்குது. நியூக்ளியர் மெடிசன் ஆகட்டும், ரேடியாலஜி ஆகட்டும், ஈவன் நம்ம ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்க்கும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுன்னா, ரிஸ்க் வெர்சஸ் பெனிஃபிட். எந்த ஒரு ப்ரொசீஜர்லையும் அதுக்கான ரிஸ்க் இருக்குது. எப்படி ஒரு டேப்லெட் சாப்பிடும்போது அதுக்கு ஒரு சைட் எஃபெக்ட் இருக்குன்னு சொல்கிறோமோ,
பட் அதனால் வர பெனிஃபிட் நமக்கு அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நியூக்ளியர் மெடிசன் ஸ்கேன் பண்ணுறதுனால நம்ம ஒரு அக்யூரேட் டயக்னோசிஸ் ரீச் பண்ணுறோம், அதனால் நமக்கு ஒரு அக்யூரேட் மேனேஜ்மெண்ட் கிடைக்குது, அப்போ பேஷண்ட்க்கு அந்த டிசீஸ்லேருந்து ஒரு க்யூர் கிடைக்குது. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் எப்பயுமே எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நான் ரேடியேஷன் இமேஜிங் இருக்குது, ஒரு இடத்துல அல்ட்ராசவுண்ட் பண்ணலாம், பெட் சிடி பண்ணலாம், ரெண்டுலேயும் ஒரே இன்ஃபர்மேஷன் தான் கிடைக்க போகுது அப்படின்னா யூ ஷுட் ஆல்வேஸ் ப்ரிஃபர் அல்ட்ராசவுண்ட். whereas ஒரு இடத்துல வந்து you have to decide between ultrasound PET, but you are going to get more information from PET CT that is going to help you in reaching the diagnosis. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். செகண்டு, ஸோ இந்த ரேடியேஷனால் ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னா நம்ம கொடுக்குறது ரொம்ப கம்மியான அளவு ரேடியேஷன். ஸோ இதனால் ஒரு பேஷண்ட்டுக்கு அவங்களுடைய லைஃப் டைமில் பாதிப்பு இல்லை. அஃப்கோர்ஸ் ஒரு 1% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு வரலாம், அண்ட் இட் இஸ் வெரி வெரி ரேர். செகண்ட் திங் வந்து இதை வந்து எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஸ்கேன்ஸ் அப்படிங்கிறது வந்து பேஸ்ட் ஆன் த டிசீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் கேன்சர் இருக்குது, அந்த பேஷண்ட்டுக்கு கீமோதெரப்பி கொடுக்குறாங்க, அதோடைய ரெஸ்பான்ஸ் நம்ம பார்க்கணும். அப்படிங்கும்போது நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்க வேண்டி வரும். ஒரு பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டோம், இமீடியட்டாக அவங்க ஒரு சிம்டம் டெவலப் பண்ணுறாங்க, ஸோ டிசீஸ் திருப்பி வந்துருச்சான்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா we have to do a scan. ஸோ there is no fixed frequency intervals நீங்கள் ஸ்கேன் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. பட் for a safer side we would say for other nuclear medicine scan and even PET or a 6-month interval or a minimum of 3-month interval is a reasonably safer period. நியூக்ளியர் மெடிசன் ஸ்கேன்ஸ் வந்து எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கும் சார்? ஸோ நியூக்ளியர் மெடிசன் ஸ்கேன் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இட் இஸ் 90% accurate to tell in numbers. வேறஸ் நீங்கள் வந்து வெறும் ஸ்கேனை மட்டும் வச்சு ஒரு டயக்னோசிஸ் ரீச் பண்ண முடியாது. பேஷண்ட்டோட ப்ரெசன்டேஷன், அவங்களோட கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், மற்ற லேப் ஃபைண்டிங்ஸ் இல்லை மற்ற ஸ்கேன் பண்ணியிருந்தாங்க, இது எல்லாத்தையும் நீங்கள் கோரிலேட் பண்ணி ஒரு டயக்னோசிஸ் ரீச் பண்ணுறீங்க அப்படின்னா தட் would be definitely more than 95% accurate. இப்போ நியூக்ளியர் இமேஜிங் நம்ம எடுக்கிறதன் மூலிமா நம்மளோட டிசீஸஸை ஏர்லியாகவே வந்துட்டு நம்ம டிடெக்ட் பண்ணிக்க முடியுமா? கண்டிப்பாக. ஸோ இது வந்து எதனாலனா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நியூக்ளியர் மெடிசன் ஸ்கேன்ஸில் நம்ம ஒரு ஆர்கனோடைய ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஒரு ஆர்கனோடைய ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸோட ஒரு டிசீஸ்லையோ ஒரு ஆர்கன் அஃபெக்ட் ஆகும்போது ஃபங்க்ஷனல் சேஞ்சஸ் ஏர்லியாக நடக்குது. ஸோ அதனால் நம்மளால் அந்த டிசீஸை ஏர்லியாக கண்டுபிடிக்க முடியும். ஒரு டிசீஸை ஏர்லியாக கண்டுபிடிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கிற ஒரு ஆஸ்பெக்ட். அண்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்த போது அதோடைய ரெஸ்பான்ஸை நீங்கள் ஏர்லியாக அசஸ் பண்ணுறீங்க. ஸோ when you assess a response to treatment earlier, you can decide whether அதே ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணுமா இல்லை ட்ரீட்மெண்ட் மாற்றணுமா அப்படிங்கிற டெசிஷன் மேக்கிங்க்கு this is very important. சார், ஹார்ட் டிசீசஸ் அதோட சிம்டம்ஸ் நமக்கு தெரியறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஹார்ட் டிசீசஸ் வந்து டயக்னோஸ் பண்ண முடியுமா அது வச்சு? எஸ், இது வந்து பர்டிகுலர்லி இன் மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன், அதாவது கொரோனரி ஆர்டரி டிசீஸ்னு சொல்கிறோம். நம்ம வந்து ஹார்ட்டுக்கு போகிற பிளட் வெசல்ஸோடைய சப்ளை பிளாக் ஆகுது. ஸோ அப்போ பேஷண்ட்க்கு சிம்டம் வருது, செஸ்ட் பெயின் வருது, சில பேருக்கு பிரெத்லெஸ்னஸ் மாதிரி வருது. அவங்க அதாவது எஃபோர்ட் இன்டியூஸ்னு சொல்லுவோம், ஆன்ஜைனான்னு சொல்கிறது. பேஷண்ட் ஸ்டெப்ஸ் ஏறும்போது அவங்களுக்கு அந்த பிரெத்லெஸ்னஸோ செஸ்ட் பெயினோ டெவலப் ஆகுது இல்லை அதிகமாகுது. ஸோ இப்போ இது சிம்டம். இந்த சிம்டம் வரதுக்கு முன்னாடி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? சில பேருக்கு இசிஜி சேஞ்சஸில் கண்டுபிடிப்போம். ஸோ இசிஜி சேஞ்சஸ்க்கு முன்னாடியே we can diagnose it with the help of a myocardial perfusion scan, nuclear medicine scan. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, we administer radioactive medicine. அவங்களுக்கு ரத்த நாளம் வழியாக ஒரு மெடிசன் கொடுப்போம், ஸ்ட்ரெஸ் தாலியம் டெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம டிஎம்டி கூடவும் பண்ணலாம், இல்லை வேறு மருந்து செலுத்தியும் இந்த டெஸ்ட்டை பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பேஷண்ட்டுக்கு சிம்டம் வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சிம்டம் வர மாதிரியான ஒரு சூழலை, ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ் சுச்சுவேஷன் இன் ஹார்ட்டுக்கு கொடுத்து அதை ஹார்ட்டோடைய ஆக்சிஜன் வெர்சஸ் டிமாண்ட், ஆக்சிஜன் சப்ளை வெர்சஸ் டிமாண்டை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதனால் நம்ம வந்து சிம்டம் வரதுக்கு முன்னாடி இந்த பேஷண்ட்டுக்கான ரிஸ்க் இருக்கா இல்லையா, இல்லை வந்துச்சுன்னா எவ்வளோ சீக்கிரம் வரலாம் அப்படிங்கிற வரைக்கும் நம்மளால் சொல்ல முடியும். அப்புறம் அல்சீமஸ், பிரெயின் டிசார்டர்ஸ்லாம் இப்போ கொஞ்சம் பரவலாக பேசப்பட்டு இருக்க ஒரு டிசீஸ். நியூக்ளியர் மெடிசன் வந்து அதை டிடெக்ட் பண்ணுறதுல ஏதாவது ஒரு ரோல் ப்ளே பண்ணுது சார்? அல்சீமர் டிசீஸ், எஸ். அல்சீமர் டிசீஸ் ஓல்ட் ஏஜ் பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்சீமர்ஸ் இஸ் அ டைப் ஆஃப் காக்னிட்டிவ் டிமென்ஷியான்னு சொல்லுவோம். ஸோ நியூக்ளியர் மெடிசன் எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, பெட் சிடி ஸ்கேனில் வந்து நாம் பிரெயினோட குளுக்கோஸ் மெட்டபாலிசத்தை பார்க்குறோம். ஸோ பிரெயினோட குளுக்கோஸ் மெட்டபாலிசம் அசஸ் பண்ணும்போது தேர் இஸ் சர்டன் பேட்டர்ன். நம்ம நியூக்ளியர் பிரெயினில் வந்து ஒரு பார்ட்டில் ஆர் சர்டன் பார்ட்ஸ் ஆஃப் பிரெயினில் குளுக்கோஸ் மெட்டபாலிசம் கம்மியாக இருக்கும் இன் அல்சீமர் டிசீஸ். ஸோ இந்த பேட்டர்ன் வச்சு நம்ம இது அல்சீமர்ஸ் தானாங்கிறத சொல்ல முடியும். ஆர் இஃப் நியூராலஜிஸ்ட் இஸ் சஸ்பெக்டிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிமென்ஷியா, அதில் இது வேறுபடுதா, இது அல்சீமரா இல்லை வேறு டைப் ஆஃப் டிமென்ஷியாவா அப்படிங்கிறதையும் நம்மளால் டயக்னோஸ் பண்ணி சொல்ல முடியும். நியூக்ளியர் மெடிசனில் நம்ம எந்த பாடி பார்ட்ஸில் எந்தெந்த ஆர்கன்ஸை வந்துட்டு மோஸ்ட் காமனாக ஸ்கேன் பண்ணுவோம் சார்? ஸோ மோஸ்ட் காமன்னு சொல்லணும்னா we do whole body scan. PET CT is mostly whole body scan for cancer diagnosis. And second common is infection and inflammation. இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷன் சொல்லும்போது நம்ம ஒரு ஃபீவர் வருது, அதுக்கான ரீசன் கண்டுபிடிக்க முடியல, பிளட் டெஸ்ட்லையோ இல்லை அல்ட்ராசவுண்ட் எக்ஸ்ரே வைஸோ அப்படிங்கும்போது நம்ம ஒரு ஹோல் பாடி ஸ்கேன் பண்ணி அதோடைய ஃபோக்கஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஸோ கம்மிங் டு ஆர்கன்ஸ்,
மோஸ்ட் காமன் ஆர்கன் வைஸ்ன்னு பார்த்தோம்னா கிட்னி நம்ம ஸ்கேன் பண்ணுவோம், ஹார்ட் இப்போ நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், ஹார்ட்டோட பிளட் சப்ளை எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். இதே மாதிரி நம்ம பிரெயினோட பிளட் சப்ளை பார்க்கலாம், லிவரோட ஃபங்க்ஷன் பார்க்கலாம். தென் டோட்டல் ஸ்கெலிட்டல் சிஸ்டம், இட்ஸ் கால்டு போன் ஸ்கேன். ஸோ இதில் வந்து கேன்சர்னால் வர டிசீஸும் கண்டுபிடிக்க முடியும், இல்லை வந்து பினைன் போன் டிசீசஸ், இன்ஃப்ளமேஷனோ இல்லை வந்து ஒரு ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரி கண்டிஷன்ஸும் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். தைராய்டு டிஸார்டர்ஸை வந்து டிடெக்ட் பண்ண முடியுமா சார்? எஸ், தைராய்டு டிஸார்டர்ஸ் ஃபார் நியூக்ளியர் மெடிசன் ஸ்கேனில் எப்படி வரும்னா, நம்ம வந்து தைராய்டில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ் இருக்குது. அகெயின் கேன்சர், நான் கேன்சர்னு பிரிக்கலாம். ஸோ பர்டிகுலராக நான் கேன்சரில் வந்து ஹைப்பர் தைராய்டிசம், அதாவது தைராய்டு கிளாண்ட் அதிகமாக ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இந்த ஸ்டேட்டஸை வந்து நம்ம நியூக்ளியர் ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்கலாம், தைராய்டு ஸ்கேன்னு சொல்லுவோம் அதை. ஸோ அதுலேயும் அகெயின் நம்ம ரேடியோஆக்டிவ் மெடிசன் கொடுத்து வில் டேக் அ ஸ்கேன் ஆஃப்டர் 20 minutes. ஸோ இதில் வந்து எதனால் அந்த ஹைப்பர் தைராய்டு ஸ்டேட் இருக்குது, கிளாண்ட் இட் செல்ஃப் இஸ் ஃபங்க்ஷனிங் மோர் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். இன்னொன்று வந்து அது வந்து ஒரு ஆட்டோ இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷனால இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸாக்டாக நியூக்ளியர் ஸ்கேனில் மட்டும்தான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். திஸ் இஸ் ஒன் பார்ட். தைராய்டு கேன்சரை பொறுத்த வரைக்கும் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் வெதர் தெர் இஸ் எனி ரெம்னன்ட் டிசீஸாக, தைராய்டில் நார்மல் தைராய்டில் விட்டு போயிருக்கா, இல்லை வந்து டிசீஸ் ரிலேட்டட் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியும். கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்க்கு வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா சார் நியூக்ளியர் மெடிசன் ஸ்கேன்ஸ்? கிட்னி ஃபங்க்ஷன், எஸ், நம்ம ஆர்கன் வைஸ் சொல்லும்போது கிட்னி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ கிட்னியோடைய ஃபங்க்ஷனில் வந்து 2 பார்ட். ஒன்று கிட்னியோடைய பிளட் சப்ளை எப்படி இருக்குங்கிறதும், அது வந்து எப்படி நம்ம பாடியிலேருந்து எக்ஸ்க்ரீட் பண்ணுது. ஸோ அதோடைய பேரன்கெமல் ஃபங்க்ஷன் ஒன்று, எக்ஸ்க்ரீட்டரி ஃபங்க்ஷன் ஒன்று. ஸோ இது ரெண்டையும் பார்க்க முடியும். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, மெயினாக குழந்தைங்களுக்கு வந்து ஆன்டினேட்லி டிடெக்டட் ஹைட்ரோனெஃப்ரோசிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷனில் வந்து அது அப்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். வை திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், இந்த அப்ஸ்ட்ரக்ஷன் சொன்னோம்னா பேஷண்ட்டோடைய ஃபங்க்ஷனை பொறுத்து தே நீட் அ சர்ஜரி. இல்லை பேஷண்ட்டோட ஃபங்க்ஷன் ப்ரிசர்வ் ஆயிருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து சர்ஜரி இல்லாமல் கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி கிட்னி டோனர்ஸ், ஒரு பேஷண்ட், ஒரு ரீனல் ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு ஒருத்தங்க கிட்னி டொனேட் பண்ணுறாங்க, ஃபேமிலி மெம்பர் ஒரு ரிலேட்டிவ் அப்படிங்கும்போது அந்த டோனருக்குடைய 2 கிட்னியும் எவ்வளோ ஃபங்க்ஷன் இருக்குது, ஈச் கிட்னி கான்ட்ரிபியூட்ஸ் ஹவு மச் பர்சன்டேஜ் ஆஃப் தி டோட்டல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து வேறு எந்த ஸ்கேன்லையுமே கண்டுபிடிக்க முடியாது. திஸ் இஸ் வெரி க்ரூஷியல் அண்ட் மேண்டேட்டரி டெஸ்ட் பிஃபோர் எ பர்சன் டொனேட்ஸ் கிட்னி. அதே மாதிரி ஒரு பேஷண்ட் கிட்னி ரிசீவ் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த கிட்னியோட ஃபங்க்ஷன் பார்க்குறதுக்கும் நம்ம நியூக்ளியர் ஸ்கேன் யூஸ் பண்ணலாம். சரி, இப்போ ஒரு நியூக்ளியர் ஸ்கேனுக்கு நம்ம வரதுக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் என்னென்ன மாதிரிலாம் ப்ரிப்பேர் ஆகிருக்கணும், என்னென்ன ப்ரிப்பரேஷன்லாம் ரெக்வயர்டு உங்களுக்கு? ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா ஃபார் பெட் ஸ்கேன் தேர் இஸ் சம் ப்ரிப்பரேஷன், எஸ்பெஷலி குளுக்கோஸ் மெட்டபாலிசம் பெட் ஸ்கேன். அதுதான் மோஸ்ட் காமன்லி பெர்ஃபார்ம்டு பெட் ஸ்கேன். அவங்களுக்கு வந்து மெயினாக நம்ம பாடியோட குளுக்கோஸ் மெட்டபாலிசமாக இமேஜ் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாஸ்டிங், மெயினாக மினிமம் ஆஃப் 4 hours ஃபாஸ்டிங். அப்புறம் அவங்க வந்து மெடிகேஷன்ஸில் ஸ்டீராய்டு மெடிகேஷன்ஸ் அவாய்ட் பண்ணணும். ஐவி ஃப்ளூயிட்ஸ் எதுவும் எடுத்துக்கிறாங்க, ஒரு வேளை இன்பேஷண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா ஐவி ஃப்ளூயிட்ஸில் குளுக்கோஸ் இருக்கிற ஐவி ஃப்ளூயிட்ஸை அவாய்ட் பண்ணணும். டெக்ஸ்ட்ரோஸ் கண்டெய்னிங் ஐவி ஃப்ளூயிட் ஷுட் பி அவாய்டு. அண்ட் பேஷண்ட் ஷுட் நாட் டூ எனி எக்ஸசைஸ் ஆர் ஸ்ட்ரென்வஸ் ஆக்டிவிட்டீஸ். ஏன்னா அதெல்லாம் வந்து பாடியில் வேறு இடத்துக்கு அதாவது நம்ம வந்து டியூமரை கண்டுபிடிக்கணும் போது டியூமர் இல்லாத மற்ற செல்ஸ்க்கு நம்ம கொடுக்குற மெடிசன் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து ரிகார்டிங் பெட்சிட்டி. ரிகார்டிங் அதர் டிசீசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டு டிசீஸில் கண்டுபிடிக்கிறோம்னா ஹைப்பர் தைராய்டு பேஷண்ட் அதுக்கு ஆன்டி தைராய்டு மெடிகேஷன் எடுத்திருப்பாங்க. ஸோ அதை வந்து ஸ்டாப் பண்ண வேண்டி வரும் பிஃபோர் அ ஸ்கேன். அண்ட் கமிங் டு கார்டியாக், இப்போ நம்ம ஒரு பேஷண்ட்க்கு ட்ரெட்மில் டெஸ்ட்டோட பண்ணுறோம், ஸ்ட்ரெஸ் தலைன்னு முன்னாடியே சொல்லி அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணும்போது அவங்க சில மெடிசன் ஸ்டாப் பண்ண வேண்டி வரும், பீட்டா பிளாக்கர்ஸ், நைட்ரேட்ஸ் அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி மெடிகேஷன் ஸ்டாப் பண்ண வேண்டி வரும். ஸோ இது வந்து காமன்லி ப்ரிப்பரேஷன் ஃபார் சர்டன் ப்ரொசீஜர்ஸ் ஒன்றுக்கும். இது இல்லாமல் மற்றதுக்கு வந்து மோஸ்ட்லி தேவைப்படாது. இப்போ குளுக்கோஸ் மெட்டபாலிசம் இல்லாமல் மற்ற பெட் ஸ்கேன்ஸ்க்கு நமக்கு ஃபாஸ்டிங் தேவையில்லை. ஸோ மட்டோஸ்டாட்டின் ரிசெப்டார் பெட், கேலியம் டோட்டனாக் பெட்னு சொல்லுவோம், கேலியம் PSMA பெட் ஃபார் ப்ராஸ்டேட் கேன்சர். இந்த மாதிரி பெட் சிட்டிக்கெல்லாம் வந்து பெருசாக ப்ரிப்பரேஷன் கிடையாது. ஈவன் ஃபார் அதர் நியூக்ளியர் மெடிசன் ஸ்கேன்ஸ், போன் ஸ்கேன், இதுக்கெல்லாம் வந்து பேராதைராய்டு ஸ்கேன், இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் கிடையாது. ஸோ ப்ரெக்னென்ட் உமன்ஸ் வந்து நியூக்ளியர் மெடிசன் ப்ரொசீஜர்ஸ்குள்ளே இன்வால்வ் பண்ணலாமா சார்? அவங்க எடுக்கலாமா ஸ்கேன்ஸ்? Pregnant women, strictly no. So that is the straightforward answer. But there are certain conditions where you may have to do a nuclear scan. So அப்போ வந்து லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன்ஸ், அப்படி ஒரு அக்ரெசிவ் கேன்சர் இருக்குது, ஸோ அவங்களுக்கு இப்போ பண்ணி ஆகணும் அப்படிங்கிற முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். பட் முடியலை, நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் அவாய்ட் பண்ணணும், லைக் ஃபஸ்ட்டு 12 weeks அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறமா செகண்ட் ட்ரைமஸ்டர் யூ கேன் டூ. அண்ட் யூ ஆல்வேஸ் ஹாவ் டு மேக் ஷுர் நம்ம வந்து ஒரு மினிமம் டோஸ் கொடுத்துட்டு சீக்கிரமாக அந்த டோஸை வெளியில் போகணும். ஸோ அப்போ என்னென்னா இது ரீனல்லாக எக்ஸ்க்ரீட் ஆகுதுன்னா பேஷண்ட்டை ஹைட்ரேஷன், நல்லா நிறையா தண்ணி குடிக்க சொல்லி ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் பாஸ் பண்ண சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ரேடியேஷன் எக்ஸ்போஷர் குறையும், மெயினாக குழந்தைக்கு அந்த ரேடியேஷன் எக்ஸ்போஷர் குறையும். ஸோ இதுதான் ஃபாலோ பண்ணணும். பட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்லி ட்ரை டு அவாய்ட் ஆஸ் மச் as possible, no.
ஸோ இதில் இப்போ நமக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா சார்? இப்போ நியூக்ளியர் மெடிசன் இந்த ஸ்கேன்ஸ், நியூக்ளியர் மெடிசன் ஸ்கேன்ஸில் சைடு எஃபெக்ட்ஸுங்கிறது லிட்ரலி நோ. லைக் ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் தேர் ஆர் நோ சைடு எஃபெக்ட்ஸ். ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் வந்தால் எதனால் வரும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பெட் சிடி ஸ்கேனில் வந்து நம்ம கூட வந்து சிடி பார்ட்டுக்கு வி கிவ் அ கான்ட்ராஸ்ட். ஸோ அதனால் சில பேருக்கு அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் வரலாம். பட் பெட் மெடிசன் ஆர் நியூக்ளியர் மெடிசன், ரேடியோ மெடிசன்கிறதுல வந்து சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. இதுக்கு எதனாலனா 2 ரீசன். ஒன்று வந்து நம்ம கொடுக்கறது வந்து எந்த கெமிக்கல் ரியாக்ஷனும் காஸ் பண்ணாது, அந்த ரேடியோ ஐசோடோப்புங்கிற பார்ட். செகண்ட் வந்து நம்ம கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி கான்சன்ட்ரேஷனில் தான் கொடுக்கணும் கம்பேர்ட் டு த யூஷுவல் ட்ரக்ஸ் ஆர் மெடிகேஷன்ஸ் வி டேக். ஸோ அதனால் தேர் ஆர் நோ அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஃபார் நியூக்ளியர் மெடிசன் ஸ்கேன்ஸ். ஒரு ஸ்கேன் முடிஞ்சதுக்கப்புறமா பேஷண்ட் எப்போ அவங்களோட நார்மல் ஆக்டிவிட்டீஸ்க்கு திரும்பலாம்? அந்த ஸ்கேனுக்கு அப்புறம் அவங்க ஏதாவது ஐசோலேட் ஆகணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் இருக்குது? ஓகே, ஸோ நார்மல் ஆக்டிவிட்டி ரெஸ்யூம் பண்ணுறதுங்கிறது அவங்களுடைய ஜென்ரல் கண்டிஷனை பொறுத்தது. ஸோ ஃபார் எனி நியூக்ளியர் மெடிசன் ப்ரொசீஜர் இமீடியட்லி ஆஃப்டர் த ஸ்கேன் அவங்க வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். லைக் அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ், டேக்கிங் கேர் ஆஃப் தெம் செல்ஃப், அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது. பட் ஐசோலேட்டட் ஃப்ரம் அதர் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம அட்மினிஸ்டர் பண்ணுறது ரேடியோ ஆக்டிவ் மெடிசன் அப்படிங்கிறதுனால பேஷண்ட் கிட்டேருந்து ரேடியேஷன் வரும். ஸோ இது வந்து மற்றவங்களுக்கு பாதிப்பை ஏற்படலாம். ஸோ அதுக்காக என்ன சொல்லுவோன்னா, மினிமம் ஆஃப் 6 hours ஃபார் பெட் சிடி ஸ்கேன், மேக்ஸிமம் 12 hours வந்து அவங்க அவாய்ட் பண்ணுறது நல்லது. பர்டிகுலர்லி சில்ட்ரன் அண்ட் ப்ரெக்னென்ட் விமன். ஸோ அவங்கள வந்து அவாய்ட் பண்ணணும் மினிமம் ஆஃப் 1 meter டிஸ்டன்ஸ். பட் அடல்ட்ஸுக்கு வந்து ப்ராக்டிகலி தேர் ஆர் நோ சச் ப்ராப்ளம்ஸ். இப்போ ஒரு ஸ்கேன் முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு ரிப்போர்ட் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சார்? ஒரு ஸ்கேனோட டியூரேஷன் என்ன சார்? ஸோ ஸ்கேனோட டியூரேஷன் வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டு ஸ்கேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்கேனோட டைம் வந்து 5 minutes தான். பட் ஆனால் நம்ம ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அதுக்கு ஒரு வெயிட்டிங் டைம் இருக்கும். ஸோ அது ஒரு 15 to 20 minutes. ஸோ ஆல் புட் டுகெதர் லெஸ் தேன் ½ an hour பேஷண்ட் ஸ்கேனை கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. பட் காமனாக பண்ணுற பெட் ஸ்கேன் எப்படின்னா, நம்ம அட்மினிஸ்டர் பண்ணிவிட்டு வி ஹாவ் டு ஆஸ்க் தெம் டு வெயிட் ஃபார் அரௌண்ட் 45 minutes to 1 hour. ஸோ அப்போ உங்களுக்கு 1 hour வெயிட்டிங் டைம், இன்ஜெக்ட் பண்ணிட்டோம், ஸ்கேன் ஒரு 15 to 20 minutes. ஸோ ஆல் புட் டுகெதர் ஒரு 1.5 hours ஆகும். ஸோ இது வந்து வேரிஸ் ஃப்ரம் ஈச் ஸ்கேன். ஸோ ஜென்ரலாக ½ an hour இஸ் த ஸ்கேன் டைம்னு வச்சுக்கலாம். பட் வெயிட்டிங் டைம் வேரிஸ் ஃபார் ஈச் ஸ்கேன். போன் ஸ்கேன் பண்ணும்போது நம்ம சில பேருக்கு வந்து அப் டு 4 hours ஸ்கேன் எடுப்போம், சில பேருக்கு அப் டு 24 hours ஸ்கேன் எடுப்போம். அதாவது என்னென்னா 24 hours நம்ம கண்டினியூஸாக ஸ்கேன் எடுக்க போகிறதில்ல, இன்டர்வலில் ஸ்கேன் எடுப்போம். 1 hourல ஒரு ஸ்கேன், 4 hours ஒரு ஸ்கேன், 24 hours கழிச்சு ஒரு ஸ்கேன். பட் ஆன் த பெட், ஆன் த கவுச் பேஷண்ட் அண்டர்கோ அப்படிங்கிறது வந்து 5 minutes to 25 minutes இஸ் த மேக்ஸிமம். இப்போ சிடி அண்ட் எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் இருக்குது சார், அதுக்கும் இப்போ நம்ம நியூக்ளியர் மெடிசன் ஸ்கேன்ஸ்க்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ்? எப்படி அதை கம்பேர் பண்ணுறாங்க? ஓகே, சிடி அண்ட் எம்ஆர்ஐ ஆர் ரேடியாலஜி இன்வெஸ்டிகேஷன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னென்னா, தே டிபெண்ட் ஆன் தி ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் ஆஃப் அன் ஆர்கன். ஒரு ஆர்கன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிவர் எடுத்துக்கிட்டா லிவரோட சைஸ் எவ்வளோ இருக்குது, லிவரோடைய ஷேப் இவ்வளோ இருக்குது, கிட்னியோட சைஸ் ஷேப் எப்படி இருக்குது. ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ் வருது, ஸோ அதில் வந்து ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அதனால் சப்சிக்வெண்ட் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து சிடி அண்ட் எம்ஆர்ஐயில் டிஃப்ரென்ஸ் சொல்கிறோம். ஆர் நம்ம ஒரு கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் கொடுக்குறோம், அதில் வந்து என்ஹான்ஸ்மெண்ட் பேட்டர்ன், இதெல்லாம் வந்து மோர் வாஸ்குலராக இருக்குது, பிளட் சப்ளை அதிகமாக இருக்குது சில லீஷன்ஸ்க்கு, சிலருக்கு பிளட் சப்ளை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத வச்சு ஒரு பெத்தாலஜியை டயக்னோஸ் பண்ணுறோம். வேறஸ் நியூக்ளியர் மெடிசன்லாம் ஒரு ஆர்கனோட ஃபங்க்ஷனை வச்சு நம்ம டயக்னோஸ் பண்ணுறோம். ஸோ லிவர் இவ்வளோ ஃபங்க்ஷன் ஆகணும், ஸோ இல்லை கிட்னி இவ்வளோ ஃபங்க்ஷன் ஆகணும், ஸோ அது பர்சன்டேஜ் ஆஃப் ஃபங்க்ஷன் பிட்வீன் 2 kidneys ரெடியூஸ். ஸோ கிட்னி வந்து இப்படி எக்ஸ்க்ரீட் பண்ணணும் நம்ம அட்மினிஸ்டர் பண்ணுற மெடிசனை. ஸோ அந்த எக்ஸ்க்ரீஷன் டைம் வந்து டிலே ஆகுது. ஸோ 2 minutes இதை எக்ஸ்க்ரீட் பண்ணணும், இட் இஸ் பிகமிங் 15 minutes, இல்லை 10 minutes எக்ஸ்க்ரீட் பண்ணணும், இட் இஸ் பியாண்ட் 20 minutes அப்படின்னா we call it abnormal. ஸோ தட்ஸ் how it is different. அண்ட் இன்னொரு மெயின் டிஃபரன்ஸ் என்னென்னா, நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் ரேடியேஷன். அதாவது ரேடியேஷன் வந்து ரேடியாலஜியில் சிடி மிஷினில் பர்டிகுலராக மிஷின்லேருந்து ரேடியேஷன் வரும், பேஷண்ட்டோட பாடியை கிராஸ் ஆகி நமக்கு இமேஜ் ஃபார்ம் பண்ணும். வேறஸ் நியூக்ளியர் மெடிசனில் நம்ம ரேடியோ ஆக்டிவ் மெடிசனை பேஷண்ட்டுக்கு செலுத்துகிறோம். ஸோ அதனால் பேஷண்ட் ரேடியோ ஆக்டிவ், பேஷண்ட்கிட்டேருந்து வர ரேடியேஷனை மிஷின் டிடெக்ட் பண்ணி நமக்கு இமேஜ் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம நியூக்ளியர் மெடிசன் எடுக்கிற ஸ்கேன்ஸ் மூலியமாக நம்மளோட கேன்சர் ட்ரீட்மெண்ட்டை வந்து மானிட்டர் பண்ண முடியுமா சார்? கேன்சர் ட்ரீட்மெண்ட்டோட ப்ராசஸ்? எஸ், டெஃபினெட்லி. ஸோ இது வந்து ட்ரீட்மெண்ட் ரெஸ்பான்ஸ் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு பேஷண்ட்க்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரெஸ்ட் கேன்சர் இருக்குது, அவங்களுக்கு வந்து லிம்ஃப் நோட் மெட்டாஸ்டாசிஸ் இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கீமோதெரப்பி கொடுக்குறாங்க. ஸோ 3 cycles 4 cycles சம்டைம்ஸ் அப் டு 6 cycles ஆஃப் கீமோதெரப்பி கொடுத்தப்பறம் என்னென்னா, ஸோ நமக்கு தெரியணும் வெதர் தட் டிசீஸ் ஹஸ் கம் டவுன் ஆர் ரிமைனிங் த சேம் ஆர் இட் ஹாஸ் இன்க்ரீஸ்ட். ஸோ இதை பார்க்கறதுக்கு நமக்கு பெட் ஸ்கேன் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். திஸ் இஸ் ஃபார் எனி அதர் கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஆல்சோ. ஒரு ரேடியோ தெரப்பி கொடுக்குறாங்க, கார்சினோமா ஈசோஃபேகஸ், இல்லை வந்து ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க ஒரு பேஷண்ட்டுக்கு, ஸோ அதுக்கப்புறம் ஃபாலோஅப்பில் இருக்காங்க, ஸோ திருப்பி அந்த டிசீஸ் வருதா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கும் பெட் ஸ்கேன் இஸ் வெரி யூஸ்ஃபுல். இப்போ ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான அந்த கிரானிக் கண்டிஷன்ஸ்க்கு இது எந்த அளவுக்கு சார் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? ஓகே, ஆர்த்ரைட்டிஸ்ங்க வந்து இப்போ நமக்கு
ப்ராப்ளம். ஸோ இதில் வந்து என்னென்னா நமக்கு க்ரானிக்னு சொல்லும்போது அந்த டிசீஸோட ஆக்டிவிட்டியை தெரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ பேஷண்ட்க்கு பெயின் இருக்கும், பெயின் அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும். இது வந்து ஒரு சப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட். இன்னொன்று நம்ம பிளட் டெஸ்ட்டில் பார்ப்போம் இந்த டிசீஸ் ஆக்டிவாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறது. ஸோ அதை தாண்டி ஒரு அப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட்க்கு நமக்கு இந்த ஸ்கேன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பர்டிகுலராக போன் ஸ்கேனை சொல்கிறோம். ஸோ அதில் வந்து நம்ம டிசீஸ் ஆக்டிவாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ when we say there is ஆக்டிவ் டிசீஸ், அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டை அக்ரெசிவாக கொடுக்க வேண்டியிருக்கும். இல்லை ட்ரீட்மெண்ட் அதாவது டிசீஸ் இஸ் நாட் ஆக்டிவ் அப்படின்னா தே கேன் ஸ்டாப் த ட்ரீட்மெண்ட் ஆர் ரெடியூஸ் த டோஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தேர் கிவ். இப்போ நியூக்ளியர் மெடிசன் அந்த ஸ்கேன் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர் மட்டும்தானா, இல்லை அது மூலியமாக நம்ம டிசீஸஸை ட்ரீட் பண்ண முடியுமா? ஸோ நியூக்ளியர் மெடிசன் வந்து டயக்னாஸ்டிக் மட்டும் இல்லை, நம்ம இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் தெரப்யூட்டிக் அப்ளிகேஷன்ஸ் ஆல்சோ. ஸோ இதில் என்னென்னா நம்ம ரேடியேஷன் வந்து ஆல்ஃபா, பீட்டா, காமா அப்படின்னு 3 டைப்ஸ் ஆஃப் ரேடியேஷன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதில் வந்து காமா ரேடியேஷனுங்கிறத நம்ம வந்து டயக்னோசிஸ்க்கு, ஸ்கேனுக்கு யூஸ் பண்ணுறோம். ஆல்ஃபா அண்ட் பீட்டா ரேடியேஷனுங்கிறது ட்ரீட்மெண்ட்க்கு யூஸ் ஆகுது. ஸோ இதில் என்னென்னா சேம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரேடியோ ஆக்டிவ் மெடிசனை வந்து நம்ம பேஷண்ட்க்கு அட்மினிஸ்டர் பண்ணுறோம். அதை வந்து நம்ம ஓரலாகவும் கொடுக்கலாம், இல்லை வந்து வெயின் வழியாகவும் கொடுக்கலாம், இன்ட்ராவீனஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இது வந்து மோர் ஸ்பெசிஃபிக் கம்பேர்ட் டு அதர் ட்ரீட்மெண்ட். என்னென்னா இந்த நியூக்ளியர் மெடிசன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே பாடியில் ஒரு பர்டிகுலர் டிரான்ஸ்போர்ட்டர், ரிசெப்டர் இல்லை வந்து ஒரு ஆன்டிஜனை டார்கெட் பண்ணி போகுது. ஸோ அப்போ வந்து இது நார்மல் செல்ஸை அஃபெக்ட் பண்ணாது. அட் த சேம் டைம் நம்ம வந்து ரேடியேஷனை வந்து அதிகமாக அந்த அஃபெக்டட் டிஷ்யூக்கு கொடுக்க முடியும். ஸோ அதனால் நம்மளோட ட்ரீட்மெண்ட் எஃபிஷியன்சி ஆர் ட்ரீட்மெண்ட்டோட அவுட்கம் வந்து பெட்டராக இருக்கும். அட் த சேம் டைம் தே வில் ஹேவ் ரிலேட்டிவ்லி லெஸ் ஆர் நோ சைட் எஃபெக்ட்ஸ். ரேடியோ அயோடின் தெரப்பி அப்படின்னா? ஸோ ரேடியோ அயோடின் தெரப்பிங்கிறது நம்ம தைராய்டு கேன்சருக்கு யூஸ் பண்ணுறது. இது தைராய்டு கேன்சர் மட்டும் இல்லாமல் நான் கேன்சர் தைராய்டு கண்டிஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஹைப்பர் தைராய்டு ஸ்டேட்டஸ், ஹைப்பர் தைராய்டு கண்டிஷன் ஆஃப் தைராய்டு கிளாண்டுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவோம்னா ரேடியோ அயோடின்ங்கிறது வந்து தண்ணி மாதிரி இருக்கும். இட் இஸ் அவைலபிள் இன் கேப்சூல்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த மெடிசன் வந்து அட்மினிஸ்டர் பண்ணோம்னா நம்ம தைராய்டு கிளாண்டில் மட்டும் இது போய் லோக்கலைஸ் ஆகும். ஸோ இது அங்கேருந்து நமக்கு ரேடியேஷன் வெளியில் கொடுக்கும். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னால் இந்த அயோடின் 131 ஆர் ரேடியோ அயோடின்கிறது வந்து இட் ஹேஸ் போத் பீட்டா அண்ட் காமா ரேடியேஷன். ஸோ காமா ரேடியேஷன் வந்து நமக்கு ஸ்கேன் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பீட்டா ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம ஒரே மெடிசனில் வி கேன் டூ போத் த திங்ஸ். ஸோ நம்ம ஸ்கேன் பண்ணி டிசீஸ் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், அதே மெடிசன் அதிகமான டோஸில் கொடுத்து அந்த டிசீஸை ட்ரீட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது தைராய்டு கேன்சரில் பர்டிகுலராக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஃபார் 3 அப்ளிகேஷன்ஸ். எப்படி சொல்கிறோன்னா ஃபஸ்ட்டு தைராய்டு கேன்சருக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் சர்ஜரி தான். ஒன்ஸ் சர்ஜரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெதர் தேர் இஸ் நார்மல் தைராய்டு கிளாண்ட் லெஃப்ட் பிஹைண்ட், அதுக்கு வந்து நம்ம தைராய்டு அயோடினை வந்து கொடுப்போம். ஸோ இது வந்து கால்ட் அஸ் ரெமனன்ட் அப்லேஷன் அப்படின்னு, மீதி இருக்கிற கிளாண்டை ட்ரீட் பண்ணுறது ஆர் அதை வந்து இட் கில்ஸ் த நார்மல் தைராய்டு செல்ஸ் லெஃப்ட் பிஹைண்ட். செகண்ட் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வேறு நோடில் லிம்ஃப் நோடெலாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா இதே டோஸை இன்னும் அதிகமாக கொடுப்போம். ஸோ ஸ்கேன் டோஸோட ட்ரீட்மெண்ட் டோஸ் அதிகம். ஸோ ரெமனன்ட் அப்லேஷனோட அதுக்கு அடுத்த ட்ரீட்மெண்ட் கால்டு அட்ஜுவன்ட் ட்ரீட்மெண்ட். இதுக்கு அடுத்த லெவல் என்னென்னா பேஷண்ட்டுக்கு மற்ற ஆர்கன்லேயும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, லிம்ஃப் நோடு இல்லாமல். ஃபார் எக்ஸாம்பிள் போனுக்கோ, லங்குக்கோ இந்த மாதிரி ஆர்கனுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கும்போது நம்ம இன்னும் அதிகமான டோஸில் கொடுக்க போகிறோம். அண்ட் இது வந்து மல்டிபிள் டைம்ஸ் தேவைப்படலாம். For remnant ablation, it is usually single time of treatment or single episode of treatment. For a metastatic disease, it usually requires 2, 3 or sometimes maybe more than that. கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு பெயின் ரிலீஃபாக இந்த ஒரு நியூக்ளியர் மெடிசன் இருக்குமா? ஸோ பெயின் ரிலீஃப் அப்படி சொன்னால் இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம ரேடியோ அயோடின் சொன்னோம், ஈவன் அதர் ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் இருக்குது. ஃபார் நியூரோஎண்டோக்ரைன் டியூமர், ப்ராஸ்டேட் கேன்சர், இது எல்லாத்துக்குமே வந்து நியூக்ளியர் மெடிசனில் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. பெயினுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா வந்து நம்ம ஸ்கெலிட்டல் மெட்டாஸ்டாசிஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸ்கெலிட்டல் அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு போனில் டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, அதில் அவங்களுக்கு பெயின் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து போன் பெயின் பேலியேஷன் சொல்லுவோம். சேம் நம்ம வந்து இதில் வந்து ஒரு பீட்டா ரேடியேஷன் இருக்கிற ஒரு ரேடியோஆக்டிவ் மெடிசனை கொடுப்போம். ஸோ அதோடைய எஃபெக்ட் வந்து 3 to 6 months அப் டு 1 year வரைக்கும் அதோடைய எஃபெக்ட் இருக்கும். பட் இது என்னன்னா இது எதுவுமே அக்யூட் செட்டிங்க்கு, அதாவது இமீடியட்டாக அவங்க பெயின் ரிலீஃப்க்கு ஹெல்ப் பண்ணாது. இட் வில் டேக் சம் டைம் டு செட் இன், பட் அந்த எஃபெக்ட் வந்து லாங்காக இருக்கும். ஸோ அப்போ அந்த இமீடியட் பீரியடுக்கு நம்ம டேப்லெட்ஸ் மூலமாக சப்போர்ட் பண்ணணும். ஸ்கேன் முடிச்சதுக்கப்புறமா நமக்கு ஏதாவது டயட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா சார்? டெஃபினட்டாக இல்லை. ஸோ ஸ்கேனுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் முன்னாடி சொன்ன மாதிரி சில ப்ரொசீஜர்ஸ்க்கு இருக்குது. பட் ஆஃப்டர் த ஸ்கேன் தேர் இஸ் நோ டயட் ரெஸ்ட்ரிக்ஷன். ஒன்லி திங் டு பி ஃபாலோட் ஆஃப்டர் ஸ்கேன் வந்து வில் ஆஸ்க் தெம் டு என்ஷூர் ஹைட்ரேஷன், தண்ணி நிறைய குடிக்கணும், யூரின் as much as possible பாஸ் பண்ணணும். இது என்னென்னா இது அவங்களுடைய பாடியிலேருந்து ரேடியேஷன் சீக்கிரமாக வெளியில் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் திஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ரேடியோஆக்டிவ் மெடிசன் தட் இஸ் எக்ஸ்கிரீட்டட் பை கிட்னிஸ். நம்ம பாடியிலேருந்து கிட்னி வழியாக வெளியில் போகிற மெடிசனுக்கு தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றதுக்கு அந்த மாதிரி எதுவும் நம்ம பண்ண முடியாது. இட் கோஸ் ஆன் இட்ஸ் ஓன் கோர்ஸ். அதை தாண்டி வேறு எதுவும் ஸ்பெசிஃபிக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. ஸோ குழந்தைங்க அதுக்கப்புறம் எல்டர்லி பேஷண்ட்ஸ்க்கு இந்த ஸ்கேன்ஸ்லாம் சேஃபா?
டெஃபினட்டாக சேஃப். எல்டர்லிக்கு டெஃபினட்டாக சேஃப். ஈவன் ஃபார் சில்ட்ரன் இட் இஸ் சேஃப். அண்ட் சில்ட்ரன் இப்போ வந்து நம்ம என்ன யோசிக்கணும்னா, ஈவன் ஃபார் எனி அதர் பர்சன் whenever you have a நான் ரேடியேஷன் modality you have to prefer that. பட் முன்னாடி சொன்ன ரிஸ்க் வெர்சஸ் பெனிஃபிட்டில் இந்த டெஸ்ட்னால இவங்களுக்கு இந்த டயக்னோசிஸ் நமக்கு வேணும், இல்லை இந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னா யூ கேன் டூ. பட் ப்ரொசீஜர் வைஸ் இட் இஸ் சேஃப் ஃபார் போத் சில்ட்ரன், அடல்ட்ஸ் அண்ட் எல்டர்லி. இப்போ நியூக்ளியர் மெடிசன் ஸ்கேன்ஸ்க்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்க முடியுமா? Yes, எல்லா இன்சூரன்ஸுமே லைக் PSG Hospitals have empanelment most of the common private insurance as well as central government insurance schemes including ESI and CGHS. எல்லா இன்சூரன்ஸுமே you can claim for diagnostic as well as therapeutic procedures. நியூக்ளியர் மெடிசன் ஸ்கேன்ஸ் வந்து நான் டைரெக்டாகவே போய் எடுத்துக்கலாமா, இல்லை கண்டிப்பாக ஒரு டாக்டரை பார்த்துட்டு அவங்க ரெஃபரலுக்கு அப்புறம் தான் எடுக்கணும்? ஸோ இட்ஸ் நாட் அபவுட் ஒன்லி நியூக்ளியர் மெடிசன் ஸ்கேன். எனி ஸ்கேன் ஆர் ப்ரொசீஜர் தட் இன்வால்வ்ஸ் ரேடியேஷன் இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் அண்ட் ரெக்கமெண்டட் டு கெட் அ டாக்டர்ஸ் ரெஃபரல். ஏன்னா இந்த ரேடியேஷன் இன்வால்வ் பண்ணுறது நமக்கு அதோடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று வேணும். இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த ரேடியேஷன் கொடுத்து எடுக்கும்போது இந்த ஸ்கேனில் என்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும், கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம எப்படி பேஷண்ட்டோட டிசீஸை மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு டாக்டருக்கு தான் அந்த ஐடியா இருக்கும். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஹேவ் அ டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் அண்ட் ரெஃபரல் டு கெட் அ பெட் ஸ்கேன் ஆர் எனி நியூக்ளியர் மெடிசன் ஸ்கேன் டன். லாஸ்ட் கொஸ்டின் சார், இப்போ நியூக்ளியர் மெடிசன் ஸ்கேன் அப்படின்னு வரும்போது பப்ளிக் கிட்ட என்ன அவேர்னஸ் இருக்கணும், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ ஃபார் ஜென்ரல் பப்ளிக் நியூக்ளியர் மெடிசன் ஸ்கேன்ஸுங்கிறது வந்து லைக் எனி அதர் இமேஜிங் அண்ட் தெரப்பட்டிக் ப்ரொசீஜர்ஸ் இட் இஸ் ஒரு அட்வான்ஸ் மெடிக்கல் ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது தெரியணும். இட் இஸ் நவ் அவைலபிள் இன் many of the hospitals, not all the hospitals but most of the multi-specialty and super specialty hospitals, and especially hospitals where cancer patients are managed, nuclear medicine department is there. And again it is thought more expensive. People think that way, but it is not like that. It is affordable and it is equivalent to other investigations only cost wise. அடுத்தது வந்து இதில் வந்து நமக்கு ஹைப்ரிட் ஸ்கேன், நம்ம பெட்சிட்டிங்கிறது ஒரு ஹைப்ரிட் ஸ்கேன். வி கெட் போத் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் இன்ஃபர்மேஷன். ஸோ வி கெட் ஆல்மோஸ்ட் ஆல் தி இன்ஃபர்மேஷன் இன் ஒன் ஸ்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரே நாளில் பாடியில் இருக்க டோட்டல் டிசீஸோடைய எக்ஸ்டென்ட், ஸ்டேஜிங், ரெஸ்பான்ஸ் அஸ்மெண்ட், இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்கிது. அண்ட் இட் இஸ் கன்வீனியன்ட் ஃபார் த பேஷண்ட் டு கெட் இட் டன் சேம் டே அண்ட் கெட் இட் த ரிப்போர்ட் ஆன் த சேம் டே அண்ட் ஷோ பேக் டு த ட்ரீட்டிங் டாக்டர் ஸோ தட் இட் இஸ் கன்வீனியன்ட். ஸோ தே ஷுட் நோ it is available, accessible, affordable and convenient. So thank you everyone for the support and listening to our discussion.